ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு மகர லக்ன நண்பர்களுக்கு 10 நாட்களுக்கான பலன், செப்டம்பர் 11 முதல் செப்டம்பர் 20 வரை. இப்போ சந்திரன் நம்ம மகர லக்னத்திற்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் விருச்சிக ராசியில் முதல் நாள் புதன்கிழமை செப்டம்பர் 11ஆம் தேதி புதன் நட்சத்திரமான கேட்டையில் இருக்கார். இரவு 9:21 வரைக்கும். புதன் நமக்கு 8ஆம் வீட்டில் இருக்கிறதுனால நம்ம எதிர்பார்த்த செயல்பாடுகளில் கால தாமதங்கள், தடைகள் ஏற்படுறதும், அதே நேரத்தில் கடினமான உழைப்பு ரீதியாக நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரெயின் ஆகிறதையும் இன்னைக்கு காட்டுது. 8ஆம் வீட்டில், 12ஆம் வீட்டில், 4ஆம் வீட்டில் கிரகங்கள் நமக்கு அதிகமான மன வலி வேதனையை தரும், உழைப்பை தரும். செப்டம்பர் 12ஆம் தேதி வியாழக்கிழமை மூல நட்சத்திரம், சந்திரன் 12ஆம் வீட்டுக்கு வந்துடுறது, தனுசுக்கு. இப்போ கேதுனுடைய நட்சத்திரத்தில் செயல்படுறாரு. கேது 9ஆம் வீட்டில் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் பரிவர்த்தனையாக இருக்குது. வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, வெளிநாடு சம்மந்தப்பட்ட படிப்பு, இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்குது. ரிசர்ச் படிக்கிறவங்களுக்கெல்லாம் சாதகமாக இருக்குது. மகரத்துக்கு கேது அப்படிங்கிறது நட்சத்திர ரீதியாக 4, 8, 12 இருந்தாலும் இப்போ கேது இருக்கிற இடம் நமக்கு ஓரளவுக்கு பாக்கியத்தை கொடுக்கும். அதாவது எதிர்பார்த்த ஒரு சூழலை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மூல நட்சத்திரம் நைட்டு 9:52 முடியுது, செப்டம்பர் 12ஆம் தேதி வியாழக்கிழமை. அதுக்கு மேலே பூராட நட்சத்திரம் தொடங்கி மறுநாள் செப்டம்பர் 13 வெள்ளிக்கிழமை மணி 9:35 இரவு வரைக்குமே பூராட நட்சத்திரம். சுக்கிரன் நமக்கு 9ஆம் வீட்டில் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் உட்காந்து, செவ்வாய் நமக்கு 6ஆம் வீட்டில் மிதுனத்தில் இருக்கிறதுனால நாம் அக்கௌண்ட்ஸு சம்மந்தப்பட்டது, டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டது, மருத்துவம் சம்மந்தப்பட்டது, உடைகள் மேனேஜ்மெண்ட்டு மற்றும் உணவு சம்மந்தப்பட்டது, இதெல்லாமே நல்லாயிருக்கும். அனைத்து விதமான தொழில் செய்கிறவங்க, வேலை செய்கிறவங்க அனைத்துக்கும் நல்லாயிருக்கும். செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் குருவுமே இருக்கார் 5ஆம் வீட்டில். அதனால் நம்மளுடைய கலைகள் சார்ந்த ஒரு பயிற்சிகள், ஒரு எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நன்மைகள் தரும். செவ்வாய் அடிப்படையில் நமக்கு செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் குருவும் இருக்கார், சுக்கிரனும் இருக்கார். இந்த சுக்கிரன் நமக்கு தொழில் கிரகம், 5ஆம் அதிபதி, 10ஆம் அதிபதி. அதனால் உற்பத்தி சார்ந்து இருக்கிறத விட நம்ம கன்சல்டிங் சார்ந்து சில நன்மைகள் அதிகமாக இருக்கும். செப்டம்பர் 14 உத்திராட நட்சத்திரம். நம்ம லக்னத்திலேயே உத்திராட நட்சத்திரம் இருக்குது. சந்திரன் அதில் போகும்போது அட்டமாதிபதியான சூரியனை போல செயல்படுறாரு. அட்டமாதிபதியான சூரியனும் இங்கே 8லேயே தான் இருக்கார். அவருடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கார். அதனால் அரசு வழி சில எதிர்பாராத மேன்மைகள், உயர்வுகள் கிடைக்கும். உழைப்புகள் அதிகமாக இருக்கும். ஹீட் எனர்ஜியாக இருக்கிறதுனால உடம்பு ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். எதிர்பாராத சில தந்தை வழி பிரச்சனைகள், உயில் சம்மந்தப்பட்டது, இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்டது, இதில் எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும். செப்டம்பர் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திருவோண நட்சத்திரம், மாலை 6:48 வரைக்கும். இந்த 6:48 வரைக்கும் சந்திரன் மூலம் செயல்படுறாங்க. 6க்கு அதிபதியான சந்திரன் 12ஆம் இடத்துல தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கார். கடன் கொடுக்கல் வாங்கல், ஒரு இடத்துல வாங்கி இன்னொரு இடத்துல கொடுக்கறது, வெளிநாடு வேலை, இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்குது. மருத்துவமனையில் சிகிச்சை மற்றும் நமக்கு செலவுகள், பிரயாண செலவுகள், இது மாதிரியான நாளாக இருக்கும். செப்டம்பர் 16 திங்கட்கிழமை அவிட்ட நட்சத்திரம். நம்ம லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல கும்பராசியில் சந்திரன் செவ்வாயை போல் செயல்படும் போது தொழில் சார்ந்த நன்மைகள், உத்தியோகம் சார்ந்த நன்மைகள், அங்கீகாரம், புகழ், கௌரவம், வளர்ச்சி எல்லாமே நல்லா இருக்கும்.
குரு பகவானும் 5ஆம் வீட்டில் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் இருக்கனால குழந்தைகள் சார்ந்த ஒரு நன்மைகளும் நடக்கும். செப்டம்பர் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியம் 1:53 வரைக்கும் சதய நட்சத்திரம். திங்கட்கிழமை ஈவினிங் 4:32க்கு தொடங்கி மறுநாள் செவ்வாய்க்கிழமை மதியம் பகல் 1:53 வரைக்கும் சதய நட்சத்திரம். இப்போ ராகு சனி நட்சத்திரத்தில் இருக்கிறனால நமக்கு எடுத்த காரியங்கள் முயற்சிகளில் பண வரவு உண்டாகும். அதனால் இன்னைக்கு ஒரு நம்ம எடுக்கக்கூடிய எல்லா விதமான அறிவு சார்ந்த வேலைகள்லையும் நமக்கு வெற்றி கிடைக்கும், பண வரவு உண்டாகும். தொழில் பலம் கூடக்கூடிய நல்ல நாள். தொழிலில் கான்சன்ட்ரேஷன் பண்ணலாம். உறவுகள் சார்ந்து கொஞ்சம் மத்தியமமாக இருக்கும். மதியம் 1:53 செவ்வாய்க்கிழமை பூரட்டாதி நட்சத்திரம் தொடங்குகிறது. கும்பராசியில் 3 பாதம், மீனராசியில் 1 பாதம். இந்த மீனராசியில் 1 பாதங்கிறது புதன்கிழமை செப்டம்பர் 18 போகும், நண்பகல் 11 மணி வரைக்கும். அப்போ அந்த குரு செவ்வாய் நட்சத்திரத்தில் இருக்கிறனால கலைகள், குழந்தைகள் நலம், ஈடுபாடு, நமக்கான ஒரு கமிஷன் வகை தொழில், ஒரு இன்பமாக நமக்கு மகிழ்ச்சியாக அந்த நாளை செலுத்துறதுக்கு உண்டான நிகழ்வுகள் அங்கே நடக்கும். அது சுப நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும். இந்த நண்பகல் 11 மணிக்கு உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசியில் சந்திரன் சனியினுடைய நட்சத்திரத்தில் போகும்போது ராகுவும் இந்த 3ஆம் இடத்துல சந்திரனோட சேர்க்கை பெறுகிறார். அப்போ சனி 2ல் இருக்கிறதுனால நம்ம எடுக்கிற முயற்சிகள், டாக்குமெண்ட்ஸு சம்மந்தப்பட்டது நமக்கு கிடைக்கிது. காலையில் 8 மணிக்கு வியாழக்கிழமை செப்டம்பர் 19 ரேவதி நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். புதன் நமக்கு 8ஆம் வீட்டில் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இருக்குது. அதனால் கடின உழைப்பாக இருக்கும். கொஞ்சம் ஞாபக மறதி, அசால்ட்டு, எதிரிகள் தொல்லை, கடன் தொல்லை, இது சம்மந்தப்பட்டதில் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும். முடிஞ்ச அளவு நம்ம அதை சமாளிக்கிறதுக்கு உண்டான ப்ரிப்பரேஷன் ரெடி பண்ணிக்கணும். செப்டம்பர் 20 அஸ்வினி நட்சத்திரம். நம்ம லக்னத்துக்கு 4ஆம் இடமான மேசராசியில் சந்திரன் கேது நட்சத்திரத்தில் பயணிக்கிறாரு. கேது 9ஆம் வீட்டில் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் பரிவர்த்தனை வாங்கிக்கிறாங்க. அதனால் நமக்கு ஒரு இடம், வீடு, வாகனம் சார்ந்த நன்மைகள், அதுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பூர்வீகம் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள், தாயார் சம்பந்தப்பட்டது, தந்தை சம்பந்தப்பட்டது, இந்த நிகழ்வுகளெல்லாம் இன்னைக்கு பல வகையில் நடந்தாலும் சந்திரன் கேதுங்கிறதுனால கேது சில பேருக்கு கெட்ட கிரகமாக இருந்ததுன்னா கொஞ்சம் இந்த உறவுகள் ரீதியாக அது நமக்கு அதிருப்தியை கொடுக்கும். அதாவது ஒரு எதிர்பார்ப்பு, பாசம், நேசம் எதிர்பார்த்து அதில் டிஸ்டர்ப் ஆகிற மாதிரியான ஒரு மனசஞ்சலத்துக்கு ஆட்படுறதுன்னு பேர். ஸோ அந்த வகையில் இப்போ நம்ம 10 நாளில் பலன் பார்த்தோம். இன்னும் நம்ம டெப்த்தாக பார்க்கணும்னா நம்ம ஜனன ஜாதகத்தை பாஸ்கரா அஸ்ட்ராலஜி சிஸ்டப்படி 12 உபநட்சத்திரங்களை நம்ம கண்டுபிடிச்சி அதனுடைய கொடுப்பினைகள் மற்றும் திசாபுத்தி கோச்சாரத்தில் அது எந்தெந்த பாவங்களை இயக்குது அப்படின்னா பார்த்தோம்னா நம்ம கேள்விக்கான பதில்கள் நமக்கு சரியாக வரும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம் எஸ். நன்றி, வணக்கம்.